ஒரு குட்டி கதை. தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவர் வந்து இந்த எலக்ட்ரிக் பல்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 10,000 டைம் ஃபெயிலியர் ஆனாராமா. ஜஸ்ட் இமேஜின் 10,000 டைம் ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா செஞ்சு அதுக்கப்புறம் அத சக்சஸ் பண்ணியிருக்காரு. நம்மளா இருந்தா ஒரு டைம் செய்வோம், 2 டைம் செய்வோம், மேக்ஸிமம் ஒரு 10 டைம் செய்வோம். ஓ! இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம போயிருப்போம். 10,000 டைம் முயற்சி பண்ணி, பண்ணி, பண்ணி முயற்சி திருவினையாக்குங்கிற மாரி அவர் சக்சஸ் பண்ணியிருக்காரு. அவர்ட்ட கேட்டதுக்கு, நீங்க 10,000 டைம் தோல்வி அடைஞ்சுட்டீங்களே, இந்த ஃபெயிலியர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அவர் சொன்னாராமா, 10,000 முறையும் நான் கத்துக்கிட்டேன். எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாராம். அதுதான் ஜீனியஸ்க்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? நம்மளா இருந்தா 10 டைம் பண்ணோனே இது எனக்கு சூட் ஆகலன்னு விட்டுட்டு ஓடிருப்போம். பட் அவ்ளோ ரிப்பீட்டடா அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுனால மட்டும் தான் இன்னைக்கு ஒரு பெரிய இன்வென்ட்ட அவரால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. சோ தோல்வி அப்படிங்கிறது ஃபெயிலியர் எதுவுமே வாடி போகக்கூடிய விஷயம் இல்லங்க. லேர்னிங் ப்ராசஸ் தான். ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டூ லேர்னிங். திங்க் டிஃபரெண்ட். கொஞ்சம் மாத்தி தான் யோசிக்கலாமே. நன்றி.